ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நெக்ஸ்ட் ஜென் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேஎஸ்ஐயங்கரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன். குரோதி வருஷம் ஆவணி மாதம் 17/8/2024 16/9/2024 வரலும் உண்டான நாட்களை குரோதி வருஷம் ஆவணி மாதம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த முதல்ல இந்த மாத பலனில் நம்ம பார்க்கக்கூடியது இந்த மாதத்தினுடைய கோல்சாரம், இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு ஒரு ராசிக்காக இந்த மாதத்தில் என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்களை வச்சு தான் இந்த மாத பலன்களை சொல்லுவோம். இப்போ இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷப ராசியில் செவ்வாயும் குருவும், கடக ராசியில் புதன், சிம்ம ராசியில் சூரியன் மற்றும் சுக்கிரன், கன்னி ராசியில் கேது, கும்ப ராசியில் வக்ரம் பெற்ற சனி பகவான், மீன ராசியில் ராகு. இந்த மாதம் 17ஆம் தேதி ஆவணி மாதம் பிறகு 17ஆம் தேதி கார்த்தால ஒரு 6-6:15 மணிக்கு சூரியன் ஒரு மாதத்திலிருந்து ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறார். இது சௌரமான மாதம் அப்படின்ற வழக்கத்தில் நம்ம கொண்டாடும். இதன் மூலியமாக சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடியதை சௌரமான மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கிய நிகழ்வுகள் அப்படின்னு பார்ப்பவையானால், எடுத்த உடனே 18ஆம் தேதி அல்ல 19ஆம் தேதி 19/8/2024 அன்னைக்கு ரிக் யஜுர் உபாகர்மா அப்படின்னு போட்டிருக்கு. ரிக் யஜுர் உபாகர்மா அப்படின்னா வேதத்தினுடைய ஆரம்ப நாள் அப்படின்னு சொல்லணும். வேதம் பயிற்சிக்கிறதுக்கு, வேதத்தினுடைய அத்தியனம் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறது இந்த பூணல் மாத்திப்பா இன்னைக்கு, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயமாக சொல்லக்கூடியது. வேதத்தினுடைய நாள் இதுதான், ஆரம்பிக்கக்கூடிய நாள் அப்படின்றது வேத அத்தியனம் பண்ணுறதுக்கு சொல்லிக்கிறதுக்கு இதுதான் ஆரம்பிக்கக்கூடிய நாளாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. வேதத்தினுடைய நாளாக சொல்லக்கூடியது இது. 5/9/2024 அன்னைக்கு சாம வேதத்திற்கு உண்டான உபாகர்மா. அந்த காலகட்டத்தில் 20ஆம் தேதி 20/8/2024 அன்றைக்கி காயத்ரி ஜபம் எல்லாருக்குமே ஒரே நாள்லேயே வந்துடுறது. இந்த மாதத்தில் பார்த்தோம்னா 22/8/2024 அன்றைக்கி மகா சங்கடகர சதுர்த்தி, வாஸ்து நாள் வேறு. அன்றைக்கி மகா சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லும்போது தேய்பிரை சதுர்த்தி, வாஸ்து நாள் வேறு. வாஸ்து நிதிரை விடும் நாள். ஒரு வருஷத்துக்கே ஒரு 8 நாள் தான் வாஸ்து நிதிரை விடுறார். இந்த காலகட்டத்தில் தோஷம் எதற்குமே கிடையாது. அதாவது திதி, வாரம், நட்சத்திரம் எந்த தோஷமுமே கிடையாது. இந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் பொழுது பார்த்தாலேயானால், அதாவது மதியம் 2:31 4 மணி வரணும், அதாவது 4:01 வரணும் வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம். இதை 5 பிரிச்சுக்கிறான், 18 நிமிஷமாக பிரிச்சுக்கிறான் இந்த 1.5 மணி நேரத்தை. இதன் மூலியமாக வாஸ்து புருஷன் கண் விழித்து அவருடைய காலை கடன்களை முடிக்கிறது 1, ஸ்நானம் பண்ணுறது 2, அதற்கப்புறம் 3வது விஷயம் அவர் பூஜை பண்ணுறது, 4வது போஜனம் பண்ணுறது, அதற்கப்புறம் தாம்பூலம் தரிக்கிறது. இந்த போஜனம் பண்ணும் நேரமும் தாம்பூலம் தரிக்கும் நேரமான கடைசி 36 நிமிஷம், அதாவது 4 மணிக்கு ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி 4:30, அதாவது 3:31 4:01 இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு இது ஆரம்பித்தோம்னாலும், அதாவது வீடு சம்பந்தமாக இது வாசக்கால் நடுறது, மனைக்கால் ஊன்றது, அதை தவிர வீட்டுக்கு இது டாக்குமெண்ட் சைன் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும் பொழுது கண்டிப்பாக அது நிச்சயமாக எந்த ப்ராஜெக்டாக இருந்தாலும் நல்லபடியாக நிறைவேறும் அப்படின்றதும், வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள்ன்றதுனால கண்டிப்பாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக சொல்லப்படுறது. அதற்கப்புறம் 26ஆம் தேதி 26/8/2024 அன்றைக்கி ஸ்ரீ ஜெயந்தி. பொதுவாகவே ஸ்ரீ ஜெயந்தி பார்த்தாலேனா அஷ்டமி ஒரு நாள் வரும், ஒரு நாள் ரோஹிணி நட்சத்திரம் வரும். இது ரெண்டும் சேர்ந்தே வர்றது இந்த வாட்டி. அதனால் ஸ்ரீ ஜெயந்தி எல்லாருக்குமே முன்னித்திரியம், அதை தவிர ஸ்ரீ சன்னதி எல்லாருக்குமே இந்த வாட்டி ஸ்ரீ ஜெயந்தி ஒரே நாள்லேயே வந்துடுறது. இது ஒரு பெரிய விசேஷம். அதனால் ஸ்ரீ ஜெயந்தி கிருஷ்ணனுடைய இது சொல்லக்கூடியது, கிருஷ்ணர் பிறந்த தினமாக சொல்லக்கூடியது. அஷ்டமி ரோகிணி பிறந்த நாளில், ரோகிணி நட்சத்திரத்தில் உண்டான நாளில் ராத்திரி பிறந்ததாக சரித்திரம். அதனால் கிருஷ்ணர் பிறந்தது ரொம்ப நல்லாவே எல்லா இடத்துலையும் கொண்டாடுவா. மதுரா, துவாரகை இதிலெல்லாம் கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய விசேஷமான, என்டையர் இந்தியா கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய விசேஷமான ஒரு ஃபங்க்ஷன் இது. அடுத்தது பார்த்தாலேயானால் இந்த வாட்டி 3/9/2024 அன்றைக்கி அமாவாசை. ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்யக்கூடியது. அதன் மூலியமாக உங்களுடைய குடும்பத்தில் எப்பொழுதுமே க்ஷேமம் இருக்கும்.
அடுத்த ஜெனரேஷன், அடுத்த தலைமுறைகளும் நல்லபடியாக வளரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இது ஜோதிடத்தில் மிக பெரும்பான்மையான விஷயத்தை சொல்லக்கூடியது. அதாவது 5, 9 அப்படின்னு இந்த 2 இடத்தையும் சொல்லக்கூடியும் போது 9ஆம் இடமோ 5ஆம் இடமோ கெட்டு போயிருந்ததுன்னா அந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக அவர்களுடைய குலம் விருத்தி அடைகிறதோ இல்லை அவரால் அந்த குலத்திற்கு ஏற்றமோ வராது. அது ஒரு பெரிய செட்பேக் ஆகிடும். அதனால் அது பித்ருக்களின் தோஷமாக கூட இருக்கலாம். அப்படின்றதுனால தான் பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்யணும் அப்படின்னு சொல்கிறது. அதற்கு பிறகு பார்த்தாலேயானால், அதாவது 5ஆம் தேதி அன்னைக்கு 5/9/2024 அன்னைக்கு பார்த்தாலாம் எஜுர் உபாகர்மா ஏற்கனவே சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் 7ஆம் தேதி அன்னைக்கு விநாயக சதுர்த்தி. 7/9/2024 அன்னைக்கு விநாயக சதுர்த்தி, வளர்பிறை சதுர்த்தி. அதனால் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி விநாயக சதுர்த்தின்னு சொல்லக்கூடியது என்டையர் இந்தியாவை இதுக்கு, அதாவது சுதந்திர போராட்டத்திற்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுத்து இந்த விநாயக சதுர்த்தி விழாவை முன்னெடுத்து சுதந்திர போராட்டத்தை முன்னெடுத்து இந்தியாவிற்கு சுதந்திரம் வாங்கின பெருமை நம்மளுடைய தேசபக்தர்களுக்கு சாரும். அதை தவிர இந்த விநாயக சதுர்த்தி விழான்றது இந்தியா முழுவதிலும் சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய விசேஷம், முதல் பண்டிகையாக சொல்லப்படுறது. அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் வாமன ஜெயந்தி வருது. அதாவது 15 வாமன ஜெயந்தி அப்படின்னு சொல்லக்கூடியது 15ஆம் தேதி 15/9/2024 ஓணம் பண்டிகை அப்படின்னு சொல்லுவாள். கேரளாவில் ரொம்பவும் பிரசித்தி. அதனால் இந்த மாதம் மொத்தமே பண்டிகைக்கான திருநாளாகவே இருக்கும். அதனால் கவலையே பட வேண்டாம். எல்லா விஷயங்களும் சந்தோஷங்களும் திருமணத்திற்கு எல்லா விதமான ஏற்றமான காலமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால், அதாவது போன மாதம்னு சொல்லக்கூடியது ஆடி மாதம், கடக மாதத்தில் எல்லா கோவில்களிலும் ரொம்ப ஃபங்க்ஷன்லாம் அதிகமாக இருந்திருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தோம்னா வீட்டினுடைய ஃபங்க்ஷன், அதாவது கல்யாணம், காது குத்தல், சீமந்தம் எல்லாமே இந்த மாதத்தில் நடக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் இந்த மாதம் தட்சிணாயனத்தில் ஒரு பெரிய ஏற்றமான மாதம். ஏன்னா இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா புரட்டாசி மாதம், அது பித்திருக்களுக்குன்னே சொல்லக்கூடியது. அதனால் இந்த மாதத்தில் திருமணங்கள் அதிகமாக நடக்கும். எல்லா விதமான விசேஷங்களும் நல்லபடியாக நடக்கும். எல்லோரும் கூடி குளிர்ந்து எல்லோரும் எம்பாவாய் மாதிரி எல்லாரும் கூடி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் எல்லா விதமான ஏற்றமான காலகட்டங்களும் நடக்கிறது. இந்த மாதத்தில் செவ்வாய் பகவானும் மாறுற 26/8/2024 அன்னைக்கு ரிஷபத்தில் இருக்கிற செவ்வாய் மிதனத்திற்கும், சுக்கிர பகவானும் சிம்மத்தில் இருக்கிற சுக்கிரன் கன்னியில் மாறி நீச்சப்பட்டு போகிற. அதற்கு பிறகு இந்த மாத கடைசி, அதாவது 31/8/2024 அன்னைக்கு புதன் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வர்றார். இதுதான் இந்த கோல்சாரத்தின் பெயர்ச்சிகள் இந்த மாதத்தில் நடக்கக்கூடியது. சரி, உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கா, நட்சத்திர சந்தி இருக்கா, பாத சந்தி இருக்கா, லக்ன சந்தி இருக்கா அப்படின்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு, உங்களுடைய இன்றைய கோல்சாரத்தை வைத்து என்ன நிலைமைன்றதை பார்த்துட்டு, உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம், உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்றது எல்லாத்தையும் அசஸ் பண்ணி நான் சொல்கிறேன். உங்களுக்கு அதற்கு உண்டான கட்டணம் என்னன்றதையும் சொல்கிறேன். அந்த கட்டணத்துக்கு உண்டான பேமெண்ட்டை போட்டுட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஆவணி மாதம் குரோதி வருஷத்திற்கு உண்டான பலன்களை ஒன்றொன்னா பார்க்கலாம். தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி குரு பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுது பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல ஆட்சியில் இருக்கிறது பெரிய விசேஷம். ஏன்னா 9ஆம் இடத்துல பார்த்தாலேயால் அதாவது தந்தை காரகத்துவத்தை பெற்றிருக்கக்கூடிய சூரிய பகவான் 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானத்தில் போய் இருக்கிறது ஒரு நல்ல ஏற்றம். இருந்தாலும் காரகன் பாவனாஸ்தின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வரும். அது லக்னத்திற்கு 9ஆம் இடம் பார்க்குறது. பொதுவாகவே ராசிக்கு 9ஆம் இடத்தை அந்த அளவுக்கு பார்க்குறது இல்லை. ராசிக்கு 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது 9ஆம் இடத்துல சூரிய பகவான் சுக்கிரனோடு இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது.
அதாவது இந்த குரோதி வருஷம் ஆவணி மாதம் பார்த்தாலேயானால் 17/8/2024 16/9/2024 வரணும் உண்டான நாட்களில் பொதுவாக மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், புதன், சுக்கிரன் மற்றும் செவ்வாய் 4 கிரகங்களை வச்சு சொல்லுவோம். சூரியன் பார்த்தாலேயானால் இந்த மாதம் 17ஆம் தேதி ஆரம்பித்து ஒரு மாதம் அங்கே இருக்கார். இதன் மூலியமாக தந்தையின் மூலியமாக உங்களுக்கு செல்வாக்கு பிறக்கும், புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதை தவிர வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 26ஆம் தேதி, அதாவது 26/8/2024 அன்னைக்கு செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் வர்றார். அதாவது 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல வர்றது நல்ல ஒரு விசேஷம். 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல வர்றதன் மூலியமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் நிச்சயமாக நடைபெறும். அதை தவிர பார்த்தாலேயானால் உங்கள் எண்ணங்கள் நிச்சயமாக ஈடேறும். அதற்கு மேலே பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் நினைத்த காரியங்கள் அத்தனையுமே வெற்றிகரமாக முடியும். காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, இருந்தாலும் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை. இந்த மாதம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு சுக்கிர பகவான் 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 10ஆம் இடத்துல போய் நீச்சப்படுறார். 11ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல நீச்சப்படுறதுனால தொழில் நிறைய அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய தொழில்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வேலை கிடைக்கும், புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசாங்கத்தின் மூலியமாக திடீர் பணவரவு, ஆதாயம், தொழில், வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இருந்தாலும் பணவரவு அந்த அளவு வராது. ஏன்னா 10ஆம் இடத்துல சுக்கிர பகவான் நீச்சப்பட்டு போகிறார் 11ஆம் அதிபதின்றதுனால. அதனால் வேலை செய்கிற இடத்துல ஒரு பெரிய ஏற்றமான சம்பளமோ ஏற்றமான விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை. உங்களுடைய கூட்டு தொழில் பெரிய ஏற்றம் இருக்கும். புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு இளைய சகோதரர்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும். உங்களுடைய தாய் நொழில்களில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. இது தனுசு ராசிக்காரர்கள் பொதுவாகவே இந்த வயல்வெளிகள் வச்சுருக்கிறவங்க, தென்னந்தோப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள் வச்சுருக்கிறவங்க, அதை தவிர இது பூ கட்டி விற்கிறவங்க, அரச மரம், அது மாதிரி மாந்தோப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள் வச்சுருக்கிறவங்க, குருத்துவம் தொழில் பண்ணுறவங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜ், அதை தவிர தங்க நகைகள் விற்கக்கூடிய கடைகள், இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. அதை தவிர ஆசிரியர் பணி செய்கிறவங்க, டியூஷன் எடுக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்தோம்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இதன் மூலியமாக பார்த்தோம்னா இந்த டீச்சிங் ஆப்ஸ் விற்கிறவாளுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். இந்த மாதம் பார்த்தோம்னா போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. படிக்கக்கூடிய மாணவர்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தலையானால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய, அதாவது ஆஞ்சநேய பெருமானை போய் வழிபடுறதும் ஹயக்ரீவரை போய் வழிபட்டு வர்றதும் ஒரு நல்ல ஒரு ஏற்றமான விஷயமாக இருக்கும். இந்த மாதத்தில் எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றி பெறும். இருந்தாலும் சில காலகட்டங்கள், சில நாட்களை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது. அந்த நாட்கள் என்ன அப்படின்னா அது சந்திராஷ்டம நாட்கள். சந்திராஷ்டம நாட்கள் ஏன் தவிர்க்கணும்னா மதிகாரகன் சந்திர பகவான் அவர் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா கண்டிப்பாக சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் போய் பச்சரிசி இல்லைன்னா நெல் தானமாக கொடுத்துட்டு பண்ணுறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். இந்த சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறைந்ததன் மூலியமாக அந்த காலகட்டத்தில் தேவையில்லாமல் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டுறாதீங்க. பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த மாதத்தில் பார்த்தோம்னா ஆவணி மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் 6ஆம் இடத்துல மறைஞ்சு இருக்கிறதுனால புதுசாக கடன் வாங்க வேண்டி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். புதிய கடன் வாங்குவீங்க. புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியமும் நிச்சயமாக வரும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்குங்க. ஏன்னா சூட்டினுடைய பிரச்சனையினால் அதிகமாக இருக்கும். சுகரும் பிபியும் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். 6ஆம் இடத்துல குரு பகவான் மறைஞ்சு இருக்கிறதுனாலையும் ருணரோக சத்ருஸ்தானத்தில் இருக்கிறதுனாலும் கண்டிப்பாக சுகர் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். ஜாகிரதையாக இருங்க. இந்த மாதத்தில் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கும். அருகில் இருக்கக்கூடிய நவநீத கிருஷ்ணன் கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த ஆவணி மாதத்தில் தளர்ந்து போகும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.